பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? யார் அவர்? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 71,000 திருக்கோயில்கள் இருக்கின்றது. இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு 3,117 திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 2 திருக்கோயிலே இருந்த 3 நேர அன்னதான திட்டம் இன்றைக்கு 19 திருக்கோயிலே செயல்படுகிறது. ஆண்டுக்கு 3.5 கோடி பக்தர்கள் பசியாறுகிறார்கள். 734 திருக்கோயில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு 784 திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு 130 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இறை அன்பர்கள், இறை பசியோடு வருபவர்கள், பக்தி பசியோடு வருபவர்கள், 2 பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு 14 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. மேலும் 136 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 843 பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1043 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலையத்துறை என்றாலே அறம் சார்ந்தது, கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்வங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தி நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.